ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சபரிமலை தரிசன டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்களாகவோ இல்ல உங்களுடைய ஃபேமிலியாகவோ இல்ல உங்களுடைய நெய்பர் எல்லாரும் சேர்ந்து வந்து சபரிமலைக்கு வந்து போக போறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சபரிமலை தரிசன டிக்கெட் உங்களால வந்து ஆன்லைன்லேயே வந்து வித்தின் ஏ செகண்ட்ல வந்து புக் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சபரிமலை தரிசன டிக்கெட்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுல நீங்க முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் வந்து நீங்க சபரிமலைக்கு வந்து போக போறீங்களோ அத்தனை பேருடைய போட்டோ வித் அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரியா வந்து வேணும். இந்த போட்டோ, ஆதார் கார்டு இது ரெண்டையும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா சபரிமலையோட அபிஷியல் புக்கிங் வெப்சைட்குள்ள போவீங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. சரிங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகும். நீங்க ஏற்கனவே இந்த வெப்சைட்ல உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். இல்ல ப்ரோ இப்பதான் இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வரோம் அப்படிங்கிற பட்சத்துல நியூ யூசர் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய டேட்டாவே வந்து கொடுத்துக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களுடைய டேட்டாவை இந்த இடத்துல நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அட்ரஸ்ங்கிற இடத்துல ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை போட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி வந்து பின்கோடு இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இது மூணுல ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்பாங்க. இல்ல ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்களா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐ அக்ரி தி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ லாகின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஹோம் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகும். இப்போ நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கறது இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஒன்ஸ் வந்து உங்களுடைய டாஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் கியூல நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த டேட்ல வந்து சபரிமலைக்கு வந்து போக போறீங்களோ அந்த டேட் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நவம்பர் மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து புக் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிசம்பர் வந்து ஓப்பன்ல இருக்கு. டிசம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th வரைக்கும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. மீதி பேலன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜனவரிக்கு தான் போக போறோம் அப்படிங்கறதுனால ஜனவரி 5ஆம் தேதி எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரூட்ல போக போறீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. இதுல நீங்க எந்த ரூட்ல வந்து போக போறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பம்பா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த டைமிங்ல வந்து சபரிமலைக்கு வந்து போக போறீங்களோ ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டா அக்யூரேட்டான டைம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 மணிக்கு மேல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 8 மணிக்கு மேல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 5 to 6 இல்ல 6 to 7 வந்து இருக்கும். சரிங்களா? அதனால இந்த டைமிங் அந்த டைமிங்க்கு நம்ம போகணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்க அக்யூரேட்டா வந்து கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. அப்ராக்சிமேட்டா இருக்கக்கூடிய டைமை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 8 to 9 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க வந்து கான்ட்ரிபியூட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை தேவஸ்தானத்துக்கு நீங்க வந்து ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் பில்கிரிம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் நீங்க வந்து போக போறீங்களோ அத்தனை பேருடைய ஆதார் கார்டு உங்க போட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒன் பை ஒன்னா நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு மொபைல் நம்பருக்கு 5 பில்கிரிம் மட்டும் தான் நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது 5 நபர்களை மட்டும் தான் நீங்க வந்து ஒரு லாகின் ஐடி யூஸ் பண்ணி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். அடுத்த 5 பேர் வந்து போறீங்க அப்படின்னா அனதர் மொபைல் நம்பரை நீங்க இப்போ எப்படி நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் மேல்னா மேல் இருக்கும், ஃபீமேல்னா ஃபீமேல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னமோ அந்த டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு ஐடி டைப் அப்படிங்கறத
இடத்துல ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல போட்டோ வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட போட்டோவை நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்லோட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டோ வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அப்லோடட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போட்டோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன இடத்துல ஸ்டார் சிம்பிள் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். பெருசாலாம் ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல பிரைவசி பாலிசியை படிச்சு பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே. ஒன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை நபரை வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அத்தனை நபரை வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நபரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களோட நேம் மட்டும் வந்து காட்டுது. இல்ல நீங்க வந்து அடிஷனலா இன்னும் 4 பேர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பில்கிரிம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ்ல வந்து அந்த அவங்களுடைய டேட்டா வந்து டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்குள்ள போகும். இப்போதைக்கு வந்து ஒரு நபர் மட்டும் போதும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி எத்தனை கேட்கும், ஒண்ணுனா ஒண்ணுன்னு கொடுங்க, ரெண்டுனா ரெண்டுன்னு கொடுங்க. பட் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன்ங்கிற அமௌண்ட்டையும் நீங்க வந்து நோன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் டு விஷ் லிஸ்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க எந்த டேட் எந்த டைமிங் வந்து புக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற வந்து மறுபடியும் வந்து ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ இந்த இடத்துல செலக்ட் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஜனவரி 5th அன்னைக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். டைமிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 8 to 9 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். எவ்வளவு இதுக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம அவங்களுடைய தேவஸ்தானத்துக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாவே நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிற முடியும். பட் வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய டிக்கெட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு டிக்கெட் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால ஒண்ணுக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிரும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த இடத்துல 3 டிக்கெட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுமே உங்களுக்கு இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் வந்து கேட்கும். இப்போ வந்து டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் அப்படிங்கிற பட்சத்துல டவுன்லோட் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க உங்களுக்கான டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, சபரிமலை விர்ச்சுவல் கியூ புக்கிங் கூப்பன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் புக்கிங்கான கூப்பன் தான். இந்த ஒரு டிக்கெட்டை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்க கூடாது அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க உள்ள போறதுக்காக கவுண்டருக்காக மட்டும்தான் இது வந்து கணக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டான டிக்கெட்ஸ் தான். ஸோ இதை நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட்டும் வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து சபரிமலை ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபேமிலி சர்க்கிளையும் சரி இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளா இல்ல உங்களுடைய நெய்பர் சர்க்கிள்ல சபரிமலைக்கு வந்து போறாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சபரிமலை டிக்கெட் வந்து பல்கா வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான பிடிஎஃப் ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே வந்து ஷேர் பண்ணிடுவோம். எங்க டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிஎம் பண்ணீங்க அப்படின்னாலே எங்க டீம் உங்களுக்கு வந்து சபரிமலை தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு நாங்க எல்லாமே ஆன்லைன்லேயே மோஸ்ட்லி வந்து பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.